ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி 2025 தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் விடைத்தாள் வந்து புதிதாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஆன்சர் ஷேட் பண்ணக்கூடிய அந்த விடைத்தாளை புதுசாக மாற்றிருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப எளிமையாக மாற்றிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஷீட் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் வந்து இப்போ பார்கோட் போட்டிருக்காங்களா, அதுக்கு அடுத்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே ஜூம் பண்ணுற பாருங்க. ஸோ இங்கே டாட் டாட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்து இந்த சைடில் இருக்கிறது தான் நம்ம ஏபிசிடி அப்படின்னு இருக்கிறது தான் நம்ம ஷேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே பார்த்துட்டு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பகுதி 2ன்னு இருக்கும். அதில் ஓஎம்ஆர் விடைத்தாளில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு, ரிஜிஸ்டர் நம்பரு, சப்ஜெக்ட்டு, சென்டர், வென்யூ, அதுக்கு அடுத்தது டேட், செஷன் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து மேனுவலாக பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விடைத்தாள் தொகுப்பு எண், அதாவது கொஷின் புக்லெட் நம்பர் வந்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினாத்தாள் தொகுப்பு எண்ணை கீழே உள்ள கட்டங்களில் கருமை நிற மையுடைய பந்துமுனை பேனாவால் சரியாக எழுதி அதன் கீழே உள்ள சரியான வட்டத்தை கருமையாக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த புக்லெட் நம்பரை எழுதி அதை வந்து ஷேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வரால் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண்ணே இறுதியானது. சரியான கருமையாக்கப்படாத நிலையில் ஓஎம்ஆர் விடைத்தாள் செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து 4 டைப்பில் வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த டைப்பில் வந்திருக்குன்னு அதில் எழுதுனா அதுக்கேற்ற மாதிரி அந்த கொஷின் பேப்பர் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் பேப்பர் வந்து டிக் பண்ணதுக்கு வசதியாக இருக்கும். அதுதான் அந்த புக்லெட் நம்பர் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டர், அதாவது ஹால் சூப்பர்வைசர் வந்து இந்த கேண்டிடேட் சிக்னேச்சர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல போட்டிருக்காங்களா, எஸ் ஆர் நோ அப்படின்னு வந்து அவங்க ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், பெருவிரல் ரேகை வந்து இடது கை பெருவிரல் ரேகையை வந்து பதிஞ்சுக்கிறாங்களா அந்த குறிப்பிட்ட இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எஸ் ஆர் நோ அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்வரின் உறுதிமொழி டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் வந்து எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த கேண்டிடேட் வந்து சைன் பண்ணணும். ஸோ அது வந்து என்னன்னா ஓஎம்ஆர் விடைத்தாளின் பக்கம் 2ல் உள்ள அறிவுரைகளை படித்து அறிந்து கொண்டேன். மேலும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் உள்ள அனைத்து விவரங்களும் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண் உட்பட என்னால் சரி செய்யப்பட்டது. ஸோ அவங்க தான் வந்து கரெக்டாக சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பகுதி 1 வந்து பார்த்தீங்கன்னா 200 வினாக்களுக்கு தவறாமல் விடையளிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒவ்வொன்றுத்துலையும் ஏ எவ்வளோ, பி எவ்வளோ, சி எவ்வளோ அந்த மாதிரிலாம் டோட்டல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 வினாக்களுக்கு அது தொடர்பாக விடையளிக்கக்கூடிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா? ஸோ எல்லாமே ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துட்டு ஸோ எத்தனை கட்டங்கள் கருமையாக்கப்படாத வினாக்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ, ஸோ ஷேட் பண்ணாத நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து தம்ப் இம்ப்ரெஷன் இடது கை பெருவிரல் ரேகை வந்து வைக்க போகிறோம். பேக் சைடில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது தேர்வதற்கான அறிவுரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அறிவுரையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பட்டை குறியீடு, ஓஎம்ஆர் விடைத்தாளில் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் தட குறியீட்டை வந்து சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பார்கோட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து வேல்யூவேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல், ஸோ எப்படி வந்து ஷேட் பண்ணணும் அப்படின்னு சரியான மெத்தட் என்ன அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து ரவுண்ட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழ்கண்ட காரணங்களால் ஓஎம்ஆர் விடைத்தாள் செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமை நிற மையுடைய பந்துமுனை பேனாவை தவிர மற்ற நிற மையுடைய பேனாவை பயன்படுத்தினா வந்து ஓஎம்ஆர் வந்து வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள், குறியீடுகள் மேற்கொள்வது. ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் எதனா சிம்பிள் எழுதுறது, நேம் எழுதுறது, ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுடைய பேப்பர் ஸ்பெசிஃபிக்காக தெரியா மாதிரி எதனா மாதிரி நீங்கள் குறிப்பு வச்சிங்கனாலும் ஸோ அது வந்து இன்வேலிட் பண்ணிவிடுவாங்க. ஓஎம்ஆர் விடைத்தாளில் பக்கம் 1ல் அதற்குரிய இடத்தில் தேர்வர் கையொப்பம் இடவில்லை, ஸோ நீங்கள் வந்து சைன் பண்ணலை அப்படின்னா ஸோ அதை கண்டிப்பாக இன்வேலிட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைரேகை வைக்கலைன்னா மார்க் வந்து குறைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சைன் பண்ணலைன்னா ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டே வந்து உங்களுக்கு வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்தது தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில்
அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணை OMR விடைத்தாளில் சரியாக கருமையாக்காமல் இருந்தால், ஸோ அந்த வினாத்தாள் தொகுப்பு எண் ஆல்ரெடி சொன்னோம்ல, அந்த புக்லெட் நம்பர் வந்து கரெக்டா நீங்க ஷேர் பண்ணலினாலும் ஆன்சர் வந்து வேல்யூவேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்து கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்ணிலிருந்து 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காதிருந்தால், அதாவது வட்டம் காலியாக விடப்பட்டால், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஆன்சருமே எழுதல அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி எத்தனை கொஸ்டின் இருக்கோ, ஸோ அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து 0.5 மார்க் வந்து இதுல குடுக்க போறாங்க. அதாவது கண்டிப்பா எல்லா கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு மீனிங். நீங்க பண்ணல அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து மைனஸ் பண்ணப்படும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இடது கை பெருவிரல் ரேகை பதிய வேண்டிய இடத்தில் பதியாம இருந்தாலும் 0.5 மார்க் வந்து கண்டிப்பா வந்து பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வரின் புகைப்படம், கையொப்பம், தேர்வுக்கூட அனுமதி சீட்டு, வினாத்தாள் தொகுப்பு எண் மற்றும் இடது கை பெருவிரல் ரேகை ஆகியன என்னால் சரிபார்க்கப்பட்டது என சான்றளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல வர இன்விஜிலேட்டர் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்த நியூ OMR ஷீட்டு. ஸோ மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.